இப்படி ஒரு வீட்டை பார்த்ததும் அம்மா அப்பா 2 பேரும் பிரமிச்சு போனது மட்டும் இல்லாம அவங்க மனசுல ஒரு பயமே ஏற்பட்டுச்சு. ஆனா நான் பயப்படல. ஒருவேளை 9 வயசு பையனோட பார்வைக்கு எது பெருசு எது சின்னதுங்கிற பாகுபாடு இல்லாம இருந்தது கூட ஒரு காரணமா இருக்கலாம். இவ்வளவு பெரிய வீடு எனக்கு சொந்தமாகும்னு எனக்கு தெரியாது. அப்பாவோட மனசு பூரா சந்தோஷம். அவர் வாழ்க்கையை மாத்திக்கணுங்கிற கொள்கையோட தான் அப்பா கிராமத்தை விட்டே வந்தாரு. ஆனா இன்னைக்கு விதி மாத்தினது என்னோட வாழ்க்கைய. இப்போ ஞாபகம் இருக்க என் வாழ்க்கையை மாத்தின அந்த நொடி, அந்த நொடியில என் மூச்சு மொத்தமா நின்று போச்சு. ஆனா என் வாழ்க்கை ஆரம்பிச்சதும் அதே நொடியில தான். முதல் தடவையா நான் அழுக்க இருக்கேன்றதை உணர்ந்தேன். முதல் முறையா தாழ்மான பன்மை நான் உணர்றேன். அடுத்தவங்க முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அவதான் எனக்கு எல்லாமே தோணுச்சு. என்னோட பழைய வாழ்க்கை அந்த ஒரு நொடி மறக்கடிச்சது. கண்ணு மூடி நினைச்சு பார்த்தா எனக்கு ஞாபகம் வருது அவ மட்டும்தான்.